என்ன இது? ஹாய் गाइस, வெல்கம் டு ஏடி ஃபேமிலி vlog. நீங்க என்ன vlog பார்க்க போறோம்னா, நம்ம வந்து புதுசா ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்கோம். இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ஸ்கூல்ல வரணும்னு தோணவே இல்ல. எனக்கு சிஎம்எஸ் ஸ்கூல்ல தான் படிக்கணும்னு ஆசை. ஸ்கூலுக்குள்ள வந்து அட்மாஸ்பியர் பார்க்கும்போது தெரிஞ்சு ஓகே நம்ம இந்த ஸ்கூல்லே சேர்ந்துக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஸ்கூல் பிடிச்சது गाइस. நேத்து வந்து ஃபோன் பண்ணாங்க, உள்ள வந்து ட்ரெஸ்ஸஸ் புக்ஸ்லாம் வாங்கன்னு சொல்லி வர சொன்னாங்க. அதனால நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். உள்ள வந்து வீடியோ அலோவ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோ அப்படியே கண்டினியூ பண்றேன். அப்படி அலோவ் பண்ணினா உங்களுக்கு நான் வெளிய வந்து புக்ஸும் ட்ரெஸ்ஸஸும் கண்டினியூ பண்றேன் गाइस. போடா गाइस நம்ம ஸ்கூலுக்குள்ள என்டர் ஆயிடுச்சு. நம்ம ஸ்கூலோட அட்மாஸ்பியர் பாருங்க गाइस. சூப்பரா இருக்கு गाइस. எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த ஸ்கூலுக்கு வரக்கு முன்னாடி எனக்கு ஸ்கூல்ல எனக்கு வேணாம்னு தான் நினைச்சேன். இந்த ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சு அட்மாஸ்பியர் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு. அமேசிங் गाइस நம்ம வாட்ச்மேன்ட்ட கேட்டோம் ட்ரெஸ்ஸஸும் புக்ஸும் எங்க வாங்கணும்னு கேட்டோம். அவர் சொன்னாரு நம்ம நீங்க ஆபீஸ் ரூமுக்கு போனீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு தருவாங்க சொன்னாங்க. வாங்க ஆபீஸ் ரூமுக்கு போலாம். என்ன இது? गाइस உள்ள புக்ஸ் யூனிஃபார்ம் வாங்க போனோம். இன்னைக்கு வந்து ஸ்டாஃப்ஸ் லீவுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால வந்து திங்கக்கிழமை வந்து வாங்கிக்க சொல்லிட்டாங்க. அந்த புக்ஸ் கலெக்டிங்கும் உங்களுக்கு நான் யூனிஃபார்ம் கலெக்டிங்கும் திங்கக்கிழமை உங்களுக்கு நான் vlog போடுறேன் गाइस. நம்ம அடுத்து எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பாட்டி கையில வந்து காசு இல்ல. ஏடிஎம்ல போய் நம்ம காசு எடுத்துட்டு உங்களுக்கு அப்படியே அங்க போய் கண்டினியூ பண்றேன் गाइस. பாய். ஹாய் गाइस நம்ம வந்து ஏடிஎம்ல வந்து காசு எடுத்தாச்சு. இன்னைக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நேற்று நம்ம ஜுவல் எடுக்க போயிருந்தோம் गाइस. அங்க வந்து நானே என் தங்கச்சி ஓடி பிடிச்சி விளையாண்டு இருந்தோம். அப்ப என் தங்கச்சி நான் கொஞ்சம் ஃபைட் பண்ணி அடிச்சிட்டேன்னா அதெல்லாம் எங்க அம்மாட்ட கோச்சிட்டு போய் அழுதுட்டு இருந்தா. நான் திருப்பி அடிச்சேன். எங்க அம்மா கையில இருக்கிற போனை அவ தட்டி விட்டா. கீழே விழுந்தோன்னு டமார சவுண்ட் கேட்டுச்சு. நல்லவேளை எடுத்து பார்த்தா எதுவும் ஆகல. நம்ம ட்ரெஸ் எடுக்க கடைக்கு போயிருந்தோமா அங்க போய் பிரிச்சு பார்க்கும் போதே தெரிஞ்சது இங்க உள்ள டிஸ்பிளே போயிருக்குன்னு. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கலாம்? இங்க பாருங்க गाइस. அப்படியே பிரிஞ்சிட்டு வந்துச்சு. போனே அப்படியே பெண்ட் ஆயிடுச்சு गाइस. இந்த போனை ரெடி பண்றதுக்காக தான் நம்ம காந்திபுரம் வந்திருக்கோம். உங்களுக்கு நான் போன் கடைக்கு போயிட்டு நான் கண்டினியூ பண்றேன். பாய். நான் போன் கடைக்கு நடந்துட்டு இருந்தோமா எங்க பாட்டிக்கு பசிக்குதுன்னு சொன்னாங்க. அதை நம்ம கடைக்கு போய் சாப்பிடலாம்னு வந்தோம். என்னமா ஆச்சுல்ல? வீட்டுல சாப்பிட்டு வந்து ஒரு 1 ஹவர்க்குள்ள எல்லாத்துக்குமே பசி ஆயிடுச்சு. சரி சாப்பிடணும்னாங்க. இங்கதான் காரைக்குடி செட்டிநாடு இங்கதான் வந்து சாப்பிட்டோம். கரண்ட் வேற இல்லாதங்காட்டி பயங்கர வெக்க காய்ச்சி உள்ள உட்காரவே முடியல. எப்படா சாப்பிட்டு வெளியே வருவோங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் போனுக்கு வந்து அது என்ன ப்ராப்ளம்னு பார்க்க போனோம். வாங்க போலாம். गाइस சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா மொபைல் ரெடி பண்ணதா. கடை பேர் பாத்தீங்கன்னா சேல் கேர் மல்டி மொபைல் சர்வீஸ். நீங்க பாத்தீங்கன்னா இங்க எங்கேயுமே காந்திபுரம் ஃபுல்லா எங்கேயுமே கரண்டே இல்ல. இந்த கடையில மட்டும் ஜெனரேட்டர் வச்சு கரண்ட் இருக்கு. சோ இங்கதான் கொடுத்து செக் பண்ண போறோம். வாங்க செக் பண்ணிட்டு என்ன ப்ராப்ளம் சொல்றாங்கன்னு பாக்கலாம். गाइस நம்ம மொபைல் கொடுத்துருக்கோம். வாங்க என்ன ரிப்பேரா இருக்குன்னு கேட்போம். உங்க மொபைல்ல பாத்தீங்கன்னா சென்டர் ஃப்ரேம் டேமேஜ் ஆயிருக்கு. விடுமா அடி பாத்துக்கலாம். இது மொபைல் தானே எப்ப எனக்கு செலவு வெஸ்டிங் இல்ல. செல்ல புது மொபைல் வாங்கிக்கலாமா? ரெடி பண்ண மொபைல் இப்பதான் ஒரு போன் வாங்கி கொடுத்துருக்கு புதுசா. நீ அடுத்து இன்னொரு மொபைல் வேணுமா? சம்பாதிக்கிறதுக்காக ஒரு போன் வாங்கி கொடுத்துட்டே இருக்க. மாசம் ஒரு போன் வாங்கிக்கலாமா? என்ன இது? பண்ணனதே நீதான் அவனா 2 பேர் விளையாண்டு என் போனை போட்டு தள்ளிட்டீங்களா? நீ எவ்வளவு சொல்ல போறாங்கன்னு தெரியல. எவ்வளவு அண்ணா ரீசனபிள் தான் பிரைஸ் வரேன்னு சொல்லிட்டாங்க. பார்க்கலாம். ஏன் சொல்லிட்டு ஐயோ பாட்டிக்கு பவுச் மாத்தணும்ல. பவுச் கண்டாலே மயிரோல தானே. நான் மயிரோல தான். गाइस நம்ம பாட்டிக்கு பவுச் மாத்த போறோம். மயிரோல போய் உன கண்டினியூ பண்றப்ப நம்ம பாட்டிக்கு மொபைல் ஃபோன் கவர் மாத்தன்னு சொல்லிருக்கோம். பாத்தீங்களா கவர் எப்படி இருக்குன்னு? பாட்டி டிஃபன் கடை வச்சிருக்காங்களா அங்க வந்து எண்ணெய்லாம் இருக்கும். மீன் பொரிச்சு எடுப்பாங்களா அதனால இந்த கவர்லாம் வச்சு இப்படி ஆயிருச்சு. நம்ம அதே அடுத்து அந்த மாதிரி ஆயிரும். என்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டற கடையில போடுறாங்க. வாங்க நம்ம பாட்டிக்கு போய் நல்ல கவரா சூப்பர் கவரா பார்க்கலாம். வாங்க போலாம். அக்கா போனுக்கு கவர் இல்லக்கா ஃபிளிப் கவர் சேம் இதே மாதிரி தந்துருங்க. நியூ மாடல்ல தாங்க. ஆனா இதே மாதிரி என்ன மாடல்? என்ன மாடல்? விவோ தானே. விவோ செட்டிங்ஸ்ல போய் பாரு. गाइस நம்ம பாட்டியோட போன் மாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா விவோ S1. அந்த கவர் எடுத்து வந்தாங்கக்கா. வாங்க பார்க்கலாம். பாட்டி என்ன கலர் வேணும்? 3 கலர் கொடுத்திருக்காங்க. Brown இருக்கு, brown, blue இருக்கு, black. இது மூணுல என்ன வேணும்? பிரிச்சு பாருங்க. பிரிக்கலாமா? பிரிக்கலாம் பிரி. என்ன இது? இந்த மாதிரி வேணும். இந்த மாதிரி வேணும். இந்த மாதிரி வேணுமா? இது வேணாம் பாட்டிக்கு. அதே இருக்கும். ஒரு பாசிட்டிவா பேச பார்த்தா எத்தனை முடிச்ச மாதிரி. அது வந்து பாரு. அழகா गाइस இருக்குது பாக்க. இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு.
எனக்கு இது பிடிச்சிருக்கு. ப்ளூ கலர் எடுத்துக்கல, ப்ரௌன் கலர் வேணுமா? பாட்டி ப்ளூ கலர் வேணுமா ப்ரௌன் கலர் வேணுமா? ப்ரௌனா? ப்ரௌனா. ஓகே गाइस, நம்ம ஃபைனல் பாத்தீங்கன்னா ப்ரௌன். என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் அந்த அக்கா தானே போட்டு தருவாங்க गाइस. गाइस எங்க பாட்டி போன்ல கீழ போட வச்சிருக்காங்க. அப்படியே இதையும் போட்டு முடிச்சு விட்டுறலாம் गाइस. ஏன் போன பண்ண மாதிரி பாட்டி போன பண்ணிருக்க நல்லா இருக்கும். வேணாம் வேணாம். எதுக்குடா வரீங்க? பரவாயில்ல, பாட்டி நோக்கியா போன் வச்சுக்கிட்டோம். 7 இயர்ஸ் ஆச்சு போன். பாத்தீங்களா गाइस, பத்திரமா வச்சிருக்காங்க. 7 இயர்ஸ் ஆச்சு. எண்ணெயில போட்டு பொரிச்சிருக்காங்க, தண்ணியில போட்டு நல்லா அலசி இருக்காங்க. ஆனா பத்திரமா போட்டு எடுத்துருக்காங்க. என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் சின்ன பாட்டி கவர் பூசாயிருச்சு, ஜாலிதான். பரவாயில்ல, மாத்தி கொடுத்துட்டீங்க. வாங்கி கொடுத்தேன், பேர வாங்கி கொடுத்துட்டா. அடுத்து டேட்டா கேபிள் நம்ம சார்ஜர் பட்டை பின் போட்டுருக்கோம். பட்ட பின்ன வாங்கி கொடுத்துரு. அம்மா வாங்கி கொடுத்துரு எல்லாமே. சரி, பரவாயில்ல. ஜாலிதான். ஜாலி போட்டாச்சு. ஜாலி. 7 வருஷமா பத்திரமா வச்சிருக்கேன். சரி, வச்சுக்கிறேன். வச்சுக்கிறேன். சேஃப்டி வச்சுக்கலாம். சேஃப்டி வச்சுக்கிறேன். நீ இருக்கிறீல்ல? சேஃப்டி வைக்கணும். வச்சுக்குவேன். சரி ஓகே. गाइस நம்ம பாட்டிக்கு ஃபோன் கவர் போட்டாச்சு. அதே மாதிரி சார்ஜர் கேபிள் வாங்கியாச்சு. கட்டணும். இது 150, இது 150k, மொத்தம் 300 ஆச்சு. எங்க பாட்டி நெக் பேண்ட் கேட்டாங்க. ஏன்னா தள்ளுவண்டி கடை வச்சிருக்காங்களா, அதனால அப்பப்போ ஃபோன் வந்துட்டே இருக்கும். அதனால தான் நம்ம பாட்டிக்கு நெக் பேண்ட் பார்த்துட்டு இருக்கோம். வாங்க பார்க்கலாம். போடா நெக் பேண்ட் வந்துட்டான். இது எவ்வளவு? 1200. இது எவ்வளவு கேரண்டி? ஒரு 1 year சர்வீஸ் அண்ட் வாரண்டி. ஆமா, ஒரு வருஷம். ஆமா. இதுதான் வாங்கியிருக்கோம். நெக் பேண்டு, ஃபோன் கவர், அப்புறம் சார்ஜர். அக்கா பில் போட்டு தந்துருங்க. ஓகேவா? சரி. நேம் அட்ரஸ் ஆமா. கரெக்டா வாங்கி அந்த கவர் வாங்கி போய் ஒரு வருஷம் ஆச்சு. என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் போடுறாங்க. போடா போட்ல 1200 சொன்னாங்க. இப்போதைக்கு 1000 ரூபாய் போயில வாரண்டியோட 1200 தான். வைக்கிறப்ப இப்போதைக்கு போதும். தோசைகள் சுட்டுட்டு தோசைக்கு முக்கிய எடுக்க சொல்றியா? முக்கி வறுத்து எடுத்துரு. மசாலா போட்டு தடவி சில்லி சிக்கன் மசாலா கீழே போட்டுடலாம். பொரிச்சு எடுத்து கூடாது, சிம்லி ஆக கூடாது, மீடியம் தோசையோட போட்டு கொடுத்துருவேன். ஒர்க் பண்ணி பார்க்கலாம். வாங்க இதை அப்ப ஆன் பண்ணிட்டேன். ஷேரிங் ஆயிட்டு இருக்கு. கனெக்ட் ஆயிடுச்சு. வாங்க காலையில போட்டு பாட்டு கேட்டு போறோம். கேக்குது. டவர் கிடைக்கல, நெட் கிடைக்கல. ஓகே गाइस, இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. டவர் கிடைக்க மாட்டேங்குது. பாத்தீங்கன்னா தெரியும். என்ன சொல்றோம் பாருங்க, ஓகே गाइस, நம்ம பாட்டிக்கு மொபைல் கவர், அப்புறம் பட்டை பின் வாங்கியாச்சு, அப்புறம் நெக் பேண்ட் வாங்கியாச்சு. ஓகே, நம்ம செல் கார்க்கு போயிட்டு உங்களுக்கு கண்டிப்பா பண்றேன். பாய் गाइस. நம்ம செல் கார்ல வந்து நம்ம அம்மாவோட போனை கொடுத்துருக்கோம். ஏன்னா போன் கொண்டு வந்து அம்மா ஜிபே தான் பண்ணிருப்பாங்க. போன் தான் நம்ம ரிப்பேர் பண்ண கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ கேஷ் கொடுத்து வந்தாங்க. வாங்க நம்ம ஏடிஎம் போய் கேஷ் எடுக்கலாம். ஓகே गाइस, நம்ம மைரோல வந்து அம்மா ஃபோன் கவர், நெக் பேண்ட், சார்ஜர் இது எல்லாமே வாங்கிட்டோம். வாங்கிட்டு பார்த்தா டக்குன்னு பே பண்ணோம்னா காசு எங்க கையில இல்ல. பிகாஸ் எல்லாத்துக்குமே ஜிபே பண்ணியே பழக்கமா. ஜிபே என் போனே இப்ப அங்க ரிப்பேருக்கு கொடுத்துருக்கோம். அதனால என்கிட்ட போன் இல்ல. ஸோ அதனால இருந்த காசை வந்து அங்க கொடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ அம்மாவோட ஏடிஎம் கார்டு வாங்கி அம்மாவோட ஏடிஎம்ல தான் இப்ப பணம் எடுக்க போறோம். ஆள் இருக்காங்க, அதனால நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பணம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சரி ஓகே गाइस, பா அமௌண்ட் எங்க போலாம்? गाइस, இப்ப அமௌண்ட் எடுக்கலாம், பார்க்கலாம். எவ்வளவு 7 गाइस, ஃபர்ஸ்ட் டைம் ஏடிஎம் கார்டு போட்டு பணம் எடுத்திருக்கேன். இதனால வரைக்கும் நான் ஏடிஎம் போட்டு பணம் எல்லாம் எதுவும் எடுத்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருக்கேன். பாருங்க गाइस, நான் எல்லாரும் ஜிபே பண்ணியே பழக்கம். ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் கார்டு போட்டு அமௌண்ட் எடுத்திருக்கேன். என்ன இது गाइस, பணம் எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஏடிஎம் அமௌண்ட் எடுக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி அமௌண்ட் வந்து ஏடிஎம் எடுத்ததே கிடையாது. ஜிபே பண்ணி தான் பழக்கம். அமௌண்ட் எடுத்தாச்சு गाइस, பரவாயில்ல. எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதனால வரைக்கும் யாராவது ஒருத்தர் விட்டு தான் பணம் எடுக்க சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் எடுத்திருக்கேன். சரி गाइस, அடுத்து மொபைல் கொடுத்துருக்கோம்ல, இப்போ நம்ம மொபைல் வந்து ரெடி பண்ணிட்டாங்களா என்னன்னு பார்க்கலாம். ஓகே गाइस, எங்க அப்பா போய் பார்த்துட்டு மத்தது என்னங்க அங்க போய் பார்க்கலாம். பாய். ஓகே गाइस, அப்பாவை பார்க்கலான்னு வந்தோம். வீட்டுக்கு போனா அப்பா அங்க இல்ல. அப்புறம் கால் பண்ணி கேட்டோம்னா இந்த மாதிரி வண்டி ரிப்பேரா இருக்குன்னு சொல்லி வண்டி ஒர்க் ஷாப்ல விட்டுருக்காரு. ரெடி பண்ண வந்திருக்காங்க. சரி வாங்க அங்க போய் பார்க்கலாம். அப்பா வண்டி தாத்தா வண்டி. ஐயோ தாத்தா, இதுதான் எங்க அப்பா, நல்லா பாருங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாப் டாப்பா பிரிச்சு போட்டிருக்காங்க. என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற வண்டியோட மூஞ்சி ஹெட்லைட்லாம் காணோம்.
இண்டிகேட்டர் தான் கால் மாதிரி தொங்குது உடஞ்சு. தாத்தா உனக்கு நான் புது வண்டி வாங்கி தரேன் தாத்தா. எக்ஸல் சூப்பர் 100 ஓகேவா? அமேசிங். வாங்கி கொடுத்துடல தாத்தாக்கு? வாங்கி கொடுத்துடலாம். வாங்கி கொடுத்துறாள? வாங்கி கொடுத்துறேன். வாங்கி கொடுத்துருவேல. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க? ஓகே गाइस நம்ம தாத்தாவோட வண்டியை ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு நான் வீட்டுக்கு போயிட்டு கண்டிப்பா பண்றேன். பை. ரெடி ஆயிட்டாங்க வாங்க. அமேசிங். போகவே பிச்சிட்டு வருது गाइस கொசு விளையாட்ட. கொசு அண்ணா எங்க தாத்தாவோட கம்ப்ளைண்ட்ஸ்ல எல்லாமே கரெக்ட்டா ரிவ்யூ வந்துருங்க. சேத்து ஓகேண்ணா. गाइस நம்ம தாத்தாவோட வண்டியை ஃபுல் கம்ப்ளைண்ட் ரிவ்யூ வந்துன்னு சொல்லிட்டாங்க. ஓகே இப்போ உங்களுக்கு நான் வீட்டுக்கு போய் கண்டிப்பா பண்றேன். பை. गाइस நம்ம தாத்தா வீட்டுக்கு போறோம். தாத்தா கிட்ட தாத்தா பசிக்கு நம்ம வெளிய போய் சாப்பிடலாம்னு கேட்ட. ரொம்ப நாள் ஆச்சு தாத்தா நம்ம வெளிய போய் சாப்பிடுன்னு சொன்னேன். சரி வாசமே போலாம்னு சொல்லி நம்ம கடையை தேடி போயிட்டு வந்தோம் गाइस. அப்ப கேரளா இட்லி சொல்லி கடை வச்சிட்டாங்களா, அங்க போய் சாப்பிட்டு சூப்பர் டேஸ்ட் இருந்துச்சு गाइस. அதுக்கப்புறம் நம்ம தாத்தா கூட நம்ம வீட்ல விட்டுட்டு நம்மளும் வீட்டுக்கு வந்து சேஃபா வந்துட்டோம் गाइस. போடா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.